இன்னைக்கு உண்மையிலே partially I should he's also one of the reason நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது. ஆனால் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு வசனம் சொல்லணும்னா, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவர் நினைச்சா தான் மனுஷாலே வர முடியும். But I thank Monsilasses for helping me and David ஒருத்தர் சேம்பர் வச்சிருக்காரு, he helped me, and of course my relatives எல்லாமே. ஆனால் என்னுடைய பணத்தை யாரெல்லாம் செலவு பண்ணோம் அவங்களாம் யாருமே எட்டி கூட பார்க்கவே இல்லை. நான் இறந்து போயிடுவோன்னு பார்த்தேன், ஆனால் தேவன் என்னை கை விடலை. இன்றைக்கி உங்கள் முன்னால் என்னோடய டெஸ்டிமனியை ஷேர் பண்ண ரீசன் என்னென்னா, எனக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு பண்ண மாட்டாரா? அப்புறம் ஏன் ஆசிலேட் பண்ணணும்? யாரும் ஆசிலேட் ஆகக்கூடாது. கருத்துக்கு மனுஷனை போய் பார்க்கறதுக்கு பதில் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜீவன் உள்ள தேவன். தாயின், அதாவது பாருங்க, எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன் போட்டிருக்கு இல்லையா? அப்ப நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே அறிந்த தேவன் நம்ம கைவிட்டுருவாரா? விடமாட்டார் இல்லையா? விடமாட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். சொன்னாலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த தேவனை நம்ம வணங்குறோம். இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வேலையில் ஆவியானவர் உங்கள் அருகில் இருக்கார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்துவின் அவர் பரிசுத்த ரத்தம் உங்களை பலப்படுத்த போகுது. நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க கூட சரி, இந்த டெஸ்டிமனி மாதிரி யூ கோயிங் கெட் கியூர்ட். தைரியமாக சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானேன் சொல்லுங்க நீங்கள். ஏன்னா உங்கள் அருகில் இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருக்காரு. என் பக்கத்தில் நின்னாரு. அப்போ ஆண்டவர் தெரியாத நேரத்தில் என் பக்கத்தில் நின்று எனக்கு உணர்த்துறாரு, பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்காரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் பெருமையாக சொல்வேன், சந்தோஷமாக சொல்வேன். எப்படி எனக்குள்ள, அதாவது நான் ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ ஹர்ட் ஹிஸ் வாய்ஸ். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிகரெட்லாம் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன், நான் குடிப்பேன், இப்படிலாம். நான் சுகம் இல்லாமல் உடம்பு இப்படி பெட்டில் இப்படி குளிர்ச்சுற மாதிரி இருந்தது. அப்போ நான் ஜீசஸ் ஞானசானம் எடுக்கல. ஜீசஸ் என்ன ஜீசஸ், உங்களை இவ்வளோ புக்கெல்லாம் நான் படிச்சுட்டு வரேன், உங்களை ஏற்றுக்க போகிறேன், எனக்கு நீங்கள் குணப்படுத்த மாட்டீங்களான்னு சொன்ன மாத்திரத்தில் ஹார்ட்லேருந்து ஒரு டியூப் வச்சு காதில் கனெக்ட் பண்ணி உள்ளேருந்து யாராவது பேசினா எப்படி இருக்கும்? ஒரு மெல்லிய சத்தம் இருக்கு இல்லையா? என் தேவன் என்னோட பேசினார். உடனே சொன்னார், நான் உன்னை குணப்படுத்துகிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தியா, அதை நீ கீப் அப் பண்ணுவியான்னு கேட்டார். அதை நிறைவேற்றுவியா? கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நம்ம அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணிவிடுவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். இது உங்களுக்கு ஒரு சின்ன, யாருக்கோ இது பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹிண்ட் பண்ண, தயவு செஞ்சு அவசரப்பட்டு நீங்கள் எதுவுமே பொருத்தனை பண்ணாதீங்க. திங்க் இஃப் யூ கேன் டூ இட். பொருத்தனை நீங்கள் தான் பண்ணுறீங்க, ஆண்டவர் கேட்கல. நான் என்ன பொருத்தம் பண்ண? அப்போ தான் சொன்னார், இது கெட்ட பழக்கம்லாம் வச்சுருக்கே, நிறுத்த மாட்டியான்னாரு. எவ்வளோ 40 cigarettes per day I used to smoke. என் தேவன் இறங்கி என்னோட பேசி ரெண்டு நிமிஷம் கூட இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, I was cured. உடனே எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன் நான். அப்போ தான் நினச்சேன், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொல்லக்கூடிய தேவன் எனக்காக இறங்கி வந்திருக்கிறாருன்னும் போது எவ்வளோ சந்தோஷப்படணும் இல்லையா? உடனடியாக நான் முட்டி போட்டு ஆண்டவரை இன்னும் நான் பிடிக்க மாட்டேன் ஆண்டவரை. I won't. I stopped my cigarettes. I stopped drinking. ஏன்னா இது நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம். அது அநேகம் நம்ம மறந்துடும். ஈவன் ஃபுட், கரெக்ட் நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. இந்த ஆலயத்தை நமக்கு கெடுத்துக்க கூடாது. அங்கே கெடுக்கிறவங்களையும் பிடிக்காத இருக்குது. நான் என்ன சொன்னேன்னா, நமக்கு தேவனுக்கு ஆகாத காரியம் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. இந்த என்னுடைய டெஸ்டிமனியை பார்த்துட்டு இருக்க உங்களை நான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என் டெஸ்டிமனியை பார்த்துட்டு நீங்கள் அப்படி சும்மா இருந்துடாதீங்க. ஷேர் வித் பீப்புள். என் ஆண்டவரை அறியாதவங்களுக்கு எத்தனையோ பேர் உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்துன்னு தெரியாமலாம் இருக்கிறாங்க. என்னை போல் நான் மரத்தால் செய்யப்பட்டவைகளும் அதாவது சிற்பிகளால் செதுக்கப்பட்ட கற்களையும் எல்லாம் கும்பிட்டேன். மண், ரெப்டைல்ஸ் எல்லாம் கும்பிட்டேன்.
ஆண்டவர் எதை சபிச்சாரோ நீ மண்ணை திங்கணும்னு அதை போய் கும்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் சந்தோஷமாக சொல்கிறேன், என் தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு தேவன். அவரை தவிர வேறு யாருமே எனக்கு தேவன் இல்லை. ஐ அட்வைஸ் மை கிட்ஸ். நான் க்ளீனாக சொல்லிட்டேன். உன் வாழ்க்கையில் முதல்ல யாரை பிடிக்கும் அப்படின்னா நீ இயேசு கிறிஸ்துன்னு சொல்லு. ரெண்டாவது யாரை பிடிக்கும்னு சொல்லு, அம்மாவை சொல்லு. மூணாவது என்ன சொல்லு. ஓகே, ஐம் ஹாப்பி. பட் ஆண்டவரை மட்டும் முன்னாடி நீ சொல்லாமல் இருக்காதீங்க அப்படின்னு. என் பிள்ளைகளும் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்க. என்னுடைய மகன் 2 பேரும். நான் சொல்ல போனால் இப்போ கோ அவுட், எங்கே அவுட் ஸ்டேஷனோ அவ்வளோ கண்ட்ரி நான் எங்கேயே போகிறேன்னா என் ஒய்ஃபு என் பிள்ளைகள் 2 பேரும் என் தலையில் கை வச்சு ஜெபிப்பாங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார். நன்றி கர்த்தருக்கு பிரியமானவர்களே. இவ்வளவு நேரம் நீங்கள் என்னுடைய சாட்சியை கேட்டீங்க. தேவன் உங்களை தொட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் மீது மட்டுமே, இயேசு கிறிஸ்து மேலே மட்டுமே நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய மகிமையை காண போகிறீங்க. ஜெபிக்கட்டுமா? ஜெப சிந்தையோடு இருங்க. டோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் எனிதிங். ஒன்னஸில் வந்துடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க 2 பேரோ 3 பேரோ உம்முடைய நாமத்தை நிமித்தம் கூடியிருக்கும் இடத்தில் நீர் இருப்பீர் என்று வேதத்தில் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த டெஸ்டிமனியை பார்த்து கொண்டிருக்கும் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. நீர் ஒருவரை ஜீவனுள்ள தேவனப்பா. உம்மை தவிர வேறு யாரும் தேவன் இல்லை ஆண்டவரே. குணமாக்கும் கர்த்தர் நீர் மட்டுமே ஆண்டவரே. யெகோவா ராஃபா ஆண்டவரே. என்னை குணப்படுத்தின நீர் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் யாராக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை குணப்படுத்தும் அப்பா. எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று ஏங்கி தவிப்பவர்கள் யாராவது இருந்தால் ஆண்டவரே, மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று மனுஷியை படைத்த தேவன் நீர் ஆண்டவரே. ஆண் பிள்ளைக்கோ பெண் பிள்ளைக்கோ யாராக இருந்தாலும் நீர் நிர்ணயம் ஆண்டவரே. அதே போலப்பா, முதியவர்கள் ஆண்டவரே யார் இருந்தாலும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு ஆண்டவரே அருகில் இருந்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவரே. நன்றி அப்பா. சிறு பிள்ளைகள் எல்லாவற்றையும் உங்களோட கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்பா. எல்லோரையும் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாகவும் உம்முடைய வசனத்துக்கு நடுங்கும் பிள்ளைகளாகவும் ஆண்டவரே அவர்கள் இருக்க அவரையாக ஆசீர்வதியும் அப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டிக் கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் கர்ப்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கூடிய சீக்கிரமே அவர்கள் செல்லும் சபையில் அவர்கள் சாட்சியாக இருக்கட்டும். ஆமாம் ஆண்டவரே. ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களும் யார் இருந்தாலும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தின நீர் அவர்களை குணப்படுத்தும். கை வலியோ கால் வேதனையோ காலு கீழே எரிச்சலோ இல்லை, எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ், லங் இன்ஃபெக்ஷன், கிட்னி ப்ராப்ளம், தலைக்கு பின்னால் உள்ள வேதனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே குணமாக்க உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. அப்பா, அவர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களை குணப்படுத்தும் வகையில் ஆண்டவரே அதன் மூலமாக நீர் மகிமைப்படும் அப்பா. எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மட்டுமே ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே. இப்போது கூட ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேளையில் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதலை நீர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக நமக்கு மேலும் ஒருவருக்கே சொந்தம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். மறந்துடாதீங்க, என் டெஸ்டிமனியை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டாம்.
இது பார்க்காதவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு தெரியாது. கர்த்தருக்கு சித்தமான உங்கள் இடத்துக்கே நான் வந்து யூ கேன் see a life testimony நேரில் சொல்ல விரும்புகிறேன். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, எங்களுடைய ஊழியத்தின் பெயர் ஹீலிங் ஸ்ட்ரைப்ஸ் மினிஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. we need your prayers. சரிங்களா? பிரைஸ் லார்ட்.